இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிற விரிவானம் தான் பார்க்க போகிறோம். 7th 3rd term லெவலில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய விரிவானம். நல்ல பாடல்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும். அதுபோல சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகியுள்ளனர். அவர்களுள் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வோம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய புலவர்கள் இருக்காங்க. திருநெல்வேலி பகுதியில் பர்டிகுலராக இருக்கக்கூடிய புலவர்களை பற்றி மட்டும் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல பாடல்களை படித்தோம் அப்படின்னா நம்ம உள்ளத்திற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகியுள்ளனர். அவர்களுள் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த புலவர்களை பற்றி நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு நாட்டில் காவியம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியல்ல. பொதுவாக 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான் என்று சொல்வார்கள். ஒரு வகையாக அது உண்மைதான். கவி அவ்வளவு அருமை. ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் அல்ல. ஆண் பெண் எல்லோருமே அனுபவிக்கிற விஷயம்தான் அது. என்ன சொல்லியிருக்காங்க இந்த பேராவில், ஒரு நாட்டில் காவியம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. பொதுவாக 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்ன பண்ணுறான், ஒரு கவிஞன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா அது உண்மைதானா. கவி அப்படிங்கிறது அவ்வளோ அருமை. ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண் பெண் எல்லோருமே அனுபவிக்கிற விஷயம்தான் அது. வானத்தில் விளைந்த சுடர்கள் போல இயற்கையில் விளைந்த கவிகளைத்தான் கவிகள் என்று சொல்ல வேண்டும். மின்மினி பூச்சிகளையும் காக்கா பொன்னையும் பார்த்து ஏமாந்து போக கூடாது. திருநெல்வேலி ஜில்லா நெடுகிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாடல்களையும் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள். வானத்தில் விளைந்த சுடர்கள் போல இயற்கையில் விளைந்த கவிகளைத்தான் கவிகள் அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன மின்மணி பூச்சியை பார்த்து காக்கா பொண்ணை பார்த்து நம்ம ஏமாந்து போகக்கூடாது. இவங்க கவிஞர் அவங்க கவிஞர்னு சும்மா எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. திருநெல்வேலி ஜில்லாவில் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கவிஞர்கள் இருக்காங்களாம். மக்களும் அவங்களுடைய பாட்டை ரொம்பவே லகித்து உணர்ந்து வந்திருக்காங்களாம். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊராய் புலவர்களும் கவிஞர்களும் வாழ்ந்தனர். தேசிய கவி நாயகனார் கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகர்தான். பாரதியார் பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் இந்த ஊர் எட்டயபுரம்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. தேசிய கவி விநாயகனார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு கன்னியாகுமரி தான் ஊர். ஆனால் நாஞ்சில் நாட்டில் அவர் பிறந்தா கூட அவர் படித்தது ஃபுல்லாக எங்கே தான், தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எந்த ஊர் தான், திருநெல்வேலி தான் சொல்லியாச்சு. நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, பாரதியார் பிறந்த இடம் எந்த ஊரா, பாரதியார் பிறந்தது எட்டயபுரம். அதே மாதிரி தேசிக கவி விநாயகனார் அவங்க பிறந்தது என்னது, கன்னியாகுமரி பக்கம். ஆனால் அவங்க கல்வி கற்ற இடம் என்னது, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். தேசிய கவி விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் நாஞ்சில் நாட்டில் பிறந்தா கூட அவர் கல்வி கற்ற இடம் என்னது, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவரை என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, புலவர்கள் நிறையா புலவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தரும். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற புலவர்களை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1000 வருஷத்துக்கு ஒருக்க தான் ஒரு கவிஞனே பிறக்கிறானா. மின்மினி பூச்சியை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாதான். பாரதியார் பிறந்தது எட்டயபுரம். அப்புறம் தேசிய கவி விநாயகனார் பிறந்தது கன்னியாகுமரி பக்கம் நாஞ்சில் நாடு. இருந்தால் கூட அவர் கல்வி கற்ற இடம் எந்த ஊர், திருநெல்வேலி தான். பாரதியாரும் தேசிய கவி விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள். அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் முந்தியுள்ள கவிஞர்களை பார்க்கலாம். கோயில்பட்டியிலிருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில் தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது. இப்போ எட்டயபுரம் எங்கப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குது, கோயில்பட்டியிலேருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில் தான் இருக்குது. அங்கே பாரதியாருடைய பிறப்பிடம் எட்டயபுரம். அங்கே சுமார் 200 வருடங்களுக்கு முன் இருந்தவர் கடிகை முத்துப்புலவர். அவர் வேங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல் பாடியிருக்கிறார். என்ன சொல்கிறாங்க, அந்த எட்டயபுரத்திலேயே 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் தான் யார், கடிகை முத்துப்புலவர். அவர் வேங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காராம். யாரை பற்றி, வேங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி.
மணியாச்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிச்சாரும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி என்கிற முக்கூடல். ஸோ மணியாச்சியிலேருந்து 7-8 மைலில் இருக்குதான். மணியாச்சியிலேருந்து 7-8 மைலில் தாமிரபரணி நதியும் சிச்சாரும் கலக்கக்கூடிய இடம்தான் முக்கூடல் சீவலப்பேரி அப்படின்ற இடம். ஸோ முக்கூடல் பல்லு என்னும் பிரபந்தம் முக்கூடலையே பற்றியது தான். சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில் மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே கும்மாளி அல்லவா? அந்த கும்மாளி ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற அடியிலே இருக்கிறது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, முக்கூடல் பல்லில் உள்ள லைன் தான் இது. ஸோ அந்த முக்கூடல் பல்லோட ஆசிரியர் யாருன்னு இன்னும் வரையும் தெரியாது இல்லையா? ஸோ அந்த பிரபந்தம் பற்றி யோசித்தோம் அப்படின்னா, மழை பெய்யாத இடத்துல மழை பெஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே என்ற அடியிலே இருக்கிறது. குடியானவர்களுக்கு இடி முழக்கம்தான் சங்கீதம், மின்னல் வீச்சு தான் நடனம். இந்த லைன் எதில் உள்ளது? முக்கூடல் பல்லில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இனி திருநெல்வேலிக்கு போகலாம். சுமார் 300 வருடங்களுக்கு முன் மதுரை பக்கத்தில் இருந்து பல்லப்பட்டடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார். நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார். ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார். இனி திருநெல்வேலிக்கு போகலாம். திருநெல்வேலிக்கு போனோம் அப்படின்னா, சுமார் 300 வருஷங்களுக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் இருந்து பல்லப்பட்டடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தாராம். 300 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நெல்லையை சேர்ந்தவர் இல்லைப்பா. ஆனாலும் கூட அவர் திருநெல்வேலிக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்துலேருந்து பல்லப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்திருக்காரு, நெல்லைக்கு வந்தார்னா நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார். ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார். யார்? பல்லப்பட்டடை சொக்கநாத புலவர். ஸோ பல்லப்பட்டடை சொக்கநாத புலவருடைய பாட்டெலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ என்ன சொல்கிறாங்க, அவர் 300 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்தாராம். நெல்லையப்பர் கோயிலில் எழுந்தருளில் இருக்கக்கூடிய காந்திமதி தாயை தரிசித்தார். ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே 18வது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம்னு சொல்கிறோம் இல்லையா? திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டத்தை கிராஸ் பண்ணி தான் போக முடியும். ஸோ பிள்ளை பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். பிள்ளை பெருமாள் அப்படிங்கிறவர் இந்த ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியிருக்காரு. வடகரையில் ஸ்ரீவைகுண்டம் இருக்கிறது. ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது. ஸோ என்னதான் நம்ம ஆற்றுக்கு வடக்கு பக்கம் ஸ்ரீவைகுண்டம் இருந்தாலும் ஆற்றுக்கு தெற்கு பக்கம் என்ன இருக்குது? ஆழ்வார் திருநகரி இருக்குது. ஆழ்வார் திருநகரியில் தான் யார் பிறந்தா? நம்மாழ்வார் பிறந்திருக்காரு. யார் பிறந்திருக்கா? நம்மாழ்வார் பிறந்திருக்காரு. இது பூர்வத்தில் இதற்கு திருக்குருகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பூர்வத்தில் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? திருக்குருகூர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்மாழ்வார் ஆதாரஸ்தலமாகிய நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் திருவாய்மொழியில் வெளியிட்டார். ஸோ நம்மாழ்வாருடைய புக்கு தான் என்னது? திருவாய்மொழி. இந்த பாடத்தில் நம்ம படிக்க வேண்டியது, ரிவைஸ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மாழ்வாருடைய பாட்டு தான் என்னது? திருவாய்மொழி. திருவாய்மொழியில் அவருடைய பாட்டை வெளியிட்டார் 1000 தமிழ் பாட்டில். 1000 தமிழ் பாட்டில் திருவாய்மொழியில் வெளியிட்டார். இது தமிழுக்கு கிடைத்த யோகம். இனி மோட்டார் வண்டியை ஒரு முக்கியமான ஊருக்கு விட வேண்டும். கொர்க்கை என்கிற சிறு ஊர் தான் அது. அதன் புகழோ அபாரம். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர், முத்தொள்ளாயிர ஆசிரியர், பல தேசங்களிலிருந்து வந்த வர்த்தகர்கள் முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார். ஸோ அதனால தான் அதோட பேர் முத்தொள்ளாயிரமோ என்னவோ தெரில. ஸோ கொர்க்கை அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் யார்? முத்தொள்ளாயிர ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முத்தொள்ளாயிர ஆசிரியர், கொர்க்கை அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். பல தேசங்களிலிருந்து வர்த்தகர்கள் முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார்.
மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொற்கையிலிருந்தே முத்து போய் கொண்டிருந்தது. ஸோ மேற்கே ரோமாபுரியிலிருந்து கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொற்கையிலிருந்து தான் முத்து சப்ளை. புலவர் முத்து வளத்தை நன்றாய் அனுபவித்தார், பாடினார். திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டியது தான் இனி. வழியிலே காயல்பட்டினத்தில் கொஞ்சம் இறங்கிவிட்டு போகலாம். காயல்பட்டினத்தில் 250 வருஷத்துக்கு முன் சீதகாதி என்ற பெரிய வாணிகர் இருந்தார். யார்? சீதகாதி அப்படிங்கிற ஒரு பெரிய வாணிகர் இருந்திருக்காரு. அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கு சென்று வர்த்தகம் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன. அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார். அவர் இறந்தபோது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது. நமச்சிவாய புலவர் என்பவர் ஆற்றாமையோடு அலறுகிறார் பாருங்கள். அதாவது ஒரு முக்கியமான டொனேஷன் தரக்கூடிய ஆள் இல்லாமல் போயிடுறாரு. யார்? அவர் தான் நம்மளோட சீதகாதி அப்படிங்கிறவர். இந்த சீதகாதிக்கு நிறைய கப்பல்கள் இருக்குது. அந்த கப்பல்கள் மூலமாக என்ன பண்ணுறாரு? நிறைய இடத்துக்கு வணிகம் பண்ணுறாரு. அது மூலமாக கிடைக்கிற காசை என்ன பண்ணுறாரு? தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடையாக கொடுக்காரு. ஸோ அந்த சீதகாதி இறந்தப்போ நமச்சிவாய புலவர் பாடுறாரு. பூமாது இருந்தென் புவிமாது இருந்தென் இப்பூத்தலத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகமர் மால் சீதகாதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே. உண்மையான உணர்ச்சி. பூமாது இருக்குது, புவிமாது இருக்குது. இப்பூத்தலத்தில் நான் கூட இருக்கேன், நாமும் இருக்கோம். எல்லாரும் இருந்தால் கூட நாவலருக்கு கோமான், அதாவது பாட்டு பாடக்கூடிய நாவலருக்கு கொடை கொடுக்கக்கூடிய கோமான் யார்? அழகமர் மால் சீதகாதி அப்படிங்கிற கொடை கரத்துக்கு சொந்தக்காரர். சீமான், அந்த சீமான் இறந்துட்டாரு. அவர் இறந்த போது புலமையும் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி பாடுறாரு. யார் பாடுனா? நமச்சிவாய புலவர் அப்படிங்கிறவர் பாடுறார். இனி போக வேண்டியது திருச்செந்தூருக்கு தான். திருப்புகழ் பாடி அருணகிரிநாதர் நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார். ஏரி நீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளை அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியுள்ளார். ஸோ என்ன சொல்கிறாங்க? இப்போ திருச்செந்தூருக்கு வந்துட்டோம் இல்லையா? திருப்புகழ் பாடி அருணகிரிநாதர் வந்திருக்காரு. அவர் ஏரி நீரை பார்த்துட்டு பாடுறாரு. அங்கே நிறைய மீன்கள் இருக்குது, அது துள்ளி குதிக்கமிச்சில் பூஞ்செடி கொடிகளை அழிக்கவும் தலைப்படுது அப்படின்னு பாடியிருக்காரு. சமுத்திரத்தை முட்டியாகி விட்டது. மோட்டார் வண்டியை திருப்பி நேரே கழுகுமலைக்கு போகும். கழுகுமலையும் நம்மளோட அந்த திருநெல்வேலியோடு சேர்ந்தது தான். ஸோ இக்காலத்தில் பாடுகிற காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகல் மேல்தான். இக்காவடி சிந்தை பாடியவர் யார்? அண்ணாமலையார். ஒரு வாட்டி எக்ஸாமில் இது ரொம்ப பெரிய இம்பேக்டை ஏற்படுச்சு. அண்ணாமலையார். ஸோ காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை மேளம் ஆட்டம் எல்லாவற்றோடு கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும். ஸோ சமுத்திரத்தை முட்டிட்டு கழுகுமலைக்கு போகிறாங்க. கழுகுமலையில் காவடி பாட்டு நிறையா இருக்குது. ஸோ அந்த காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். பம்பை மேளம் ஆட்டம் இவை எல்லாவற்றோடும் கேட்டால்தான் அது ரசமும் சக்தியும் இருக்கும். இங்கிருந்து சங்கரன் கோயில் 12 மைல். பெரிய சிவஸ்தலம். கோமதித்தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல். அதை பாடியவர் திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர் அப்படிங்கிறவர். யார்? அழகிய சொக்கநாதர். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே அப்படின்னு பாடியிருக்காரு. சங்கரன் கோயில் 12 மைல். அங்கே ஒரு பெரிய சிவஸ்தலம் இருக்குது. அம்பாள் கோமதித்தாய் இருக்காங்க. கோமதித்தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல் பாடியவர் திருநெல்வேலி அழகிய சொக்கநாத புலவர். வாடா என்று அழைத்தால் வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே. பக்தியானது தமிழுக்குள்ளே வளைந்து வளைந்து ஓடுவது அழகாயிருக்கிறது. சங்கரன் கோயிலுக்கு வடக்கே 8 மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவை நல்லூர். இதற்கு கரிவலம் வந்த நல்லூர் என்று பெயர் உண்டு. கரிவலம் வந்த நல்லூர். கோயில் சுற்றும் வீதிகளுக்கும் அழகாய் அமைந்திருக்கின்றன. இத்தலத்தில் சிறப்பு தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்ற 10 அந்தாதி, கலித்துறை அந்தாதி என்று 3 நூல்களை பாடியிருக்கிறார்.
என்னென்ன புக்கா? திருக்கருவை, வெண்பா அந்தாதி, 10 அந்தாதி, கலித்துறை அந்தாதி என்ற 3 நூல்களை பாடியிருக்கிறார். அவற்றில் அநேக பாடல்கள் பக்தியும் செய்யுள் நயமும் நிறைந்து பாட பாட நாவுக்கு இனிமை தந்து கொண்டிருக்கின்றன. இனி குற்றாலத்துக்கு நேராக போக வேண்டும். கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம். கோயில், அருவி, சோலை, பொதிந்த மலை, தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என்றே சொல்லலாம். சுமார் 1300 வருடங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் இங்கு வந்தார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியா? 1300 வருஷத்துக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் அங்கே போனாராம். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடினார். ஸோ நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு பாடியிருக்காரு. நுண்துளி தூங்கும் குற்றாலம்னு பாடியவர் திருஞான சம்பந்தர். மாணிக்க வாசகரும் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து துறைகின்ற கூத்தா உன் குறைக்களற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு. பிற்காலத்திலே எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது குற்றால குறவஞ்சி. அது உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்ததாக இருந்துச்சு. 250 வருஷங்களுக்கு முன்னாடி குற்றாலத்துக்கு கிழக்கு 2 மைலில் தான் மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திருக்கூட ராசப்ப கவிராயர். அவர் தான் யார்? இந்த இதோட ஆசிரியர் குற்றால குறவஞ்சியோட ஆசிரியராக இருக்கார். தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம். குறி சொல்லுகிற பெண் குற்றால மலையின் பெருமையை கொள்கிறாள். கையில இன்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே, துயிலும் அவர் வெளிப்பாகி அகிலும் எங்கும் தேடும், தூங்கர் திரியும் கூடமலை எங்கள் மலை அம்மே. இப்பாட்டு மலையுள்ள அருவிகளைப் போல் கும்மாளி போடுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலி கவிகளின் கவிதைகளை படித்து சுவைப்போம். இக்கட்டுரை ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. எனவே அக்கால நடையில் எழுதப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சீமை என்று குறிப்பிடப்படுவது இன்றைய திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதியாகும். காயப்பட்டினம், திருச்செந்தூர், எட்டயபுரம் இதெல்லாம் இப்போது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. டிகேசி என்று அழைக்கப்படும் டி.கே. சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர். தமிழ் எழுத்தாளராகவும் திறன் ஆய்வாளராகவும் புகழ்பெற்றவர். ரகசியமணி டிகேசி என்று சிறப்பிக்கப்படுபவர். இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார். இப்பாட பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை இவரது இதய ஒளி என்னும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? டிகேசி அப்படிங்கிறவங்க டி.கே. சிதம்பரநாதர், இவங்க வழக்கறிஞர் தொழில் செஞ்சுருக்காங்க, திறன் ஆய்வாளராக இருந்திருக்காங்க, தமிழ் எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க. ரகசியமணி அப்படின்னு புகழப்படுறாங்க. தம்முடைய வீட்டில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்திட்டு வந்திருக்காங்க. கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம். தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்னு பலவாறாக புகழப்படுகிறார். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்னு பலவாறாக புகழப்படுகிறார். ஸோ இவருடைய கட்டுரை இதய ஒளி அப்படிங்கிற புக்கில் தான் இந்த எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவரை எப்படிலாம் போகிறோம்? கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு கேட்டாங்கன்னா டிகேசி, தமிழிசை காவலர் டிகேசி, வளர்த்தமிழ் ஆர்வலர் டிகேசி, குற்றால முனிவர் டிகேசி. ஸோ எப்படி கேட்டாலும் இவர் தான் ஆன்சர். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. இது விரிவானம் தானே. ஸோ அதோட முடிஞ்சிருச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறந்த புலவர்களை பற்றி அறிஞ்சு கொள்வது நமக்கு மகிழ்ச்சி தருமா. திருநெல்வேலியில் இருந்த புலவர்களை பற்றி மட்டும் நம்ம அறிஞ்சிக்க போகிறோம். 1000 வருஷத்துக்கு ஒருக்க தான் ஒரு கவிஞனை பிறக்கான். பாரதி பிறந்தது எங்கே? எட்டயபுரம். தேசிய கவி விநாயகனாக பிறந்தது கன்னியாகுமரி, நாஞ்சில் நாடு. ஆனால் கூட அவர் கல்வி கற்ற இடம் திருநெல்வேலி தான். ஸோ பாரதியார், தேசிய கவி விநாயகனார், இவங்க 2 பேருமே திருநெல்வேலி தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கோயில்பட்டியிலேருந்து கிழக்கு 8 மைல் தூரத்தில் பாரதியாருடைய பிறப்பிடமாக இருக்கிற எட்டயபுரம் இருக்குது. அங்கே 200 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவர் தான் யார்? கடிகை முத்து புலவர். அவர் வேங்கடேஸ்வர எட்டப்பர ராஜாப்பை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார். ஸோ கோயில்பட்டிக்கு பக்கத்தில் 8 மைல் தூரத்தில் இருக்கிறது தான் பாரதியாருடைய பிறப்பிடம் எட்டயபுரம். அங்கே 200 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவர் தான் யார்? கடிகை முத்து புலவர். அவர் வேங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார். மணியாச்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிச்சாரும் கலக்கிற இடத்தில் தான் சீவல
சீவலப்பேரி என்கிற முக்கூடல் பல்லு என்கிற பிரபந்தம் முக்கூடலை பற்றியதுதான். சாதாரணமாக மழை பெய்யாத இடத்துலும் அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து இந்த முக்கூடல் பல்லு சொல்லியிருக்கு. ஸோ மணியாச்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி சிற்றாறு ரெண்டுமே கலக்கிற இடம் தான் சீவலப்பேரின்னு சொல்கிற முக்கூடல். ஸோ முக்கூடல் பல்லு அப்படிங்கிற பிரபந்தம் அதை பற்றி சொல்லுது. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே. சுமார் 300 வருஷங்களுக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் இருந்த பலபட்டறை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார். நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசனம் செய்தார். ஸோ 300 வருஷங்களுக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் பலபட்டறை சொக்கநாத புலவர் வந்து நெல்லைக்கு வந்திருக்காரு. நெல்லையப்பர் கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய காந்திமதி தாயை போய் தரிசிச்சிருக்காரு. யார்? பலபட்டறை சொக்கநாத புலவர். ஆனால் ஆக்சுவலாக அவருக்கு வந்து மதுரை. பலபட்டறை சொக்கநாத புலவர் மதுரையை சார்ந்தவர். நெல்லைக்கு வந்து காந்திமதி தாயை தரிசித்திருக்கார். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்தில் ஆற்றுக்கு வடகரையில் வந்து 18வது மைலில் ஸ்ரீவைகுண்டம் இருக்குது. ஸ்ரீவைகுண்டம்னு சொல்கிறோம் இல்லையா. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். யார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்தது, நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி ஆற்றுக்கு தென்கரையில் இருக்கிறது. பூர்வத்தில் இதற்கு திருக்குருகூர் என்ற பெயர் உண்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆழ்வார் திருநகரியோட இன்னொரு பேர் என்னது? திருக்குருகூர். ஸோ ஆழ்வார் திருநகரியோட இன்னொரு பேர் என்னதான்? திருக்குருகூர். ஆழ்வார் திருநகரியோட இன்னொரு பேர் வந்து திருக்குருகூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 1000 தமிழ் பாட்டில் திருவாய்மொழியில் வெளியிட்டிருக்காரு. யார்? நம்மாழ்வார். 1000 தமிழ் பாட்டில் திருவாய்மொழியில் வெளியிட்டிருக்காரு. திருவாய்மொழி நம்மாழ்வார். கொற்கை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஊர். அங்கே முத்தொள்ளாயிர ஆசிரியர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காரு. மேற்கே ரோமாபுரி, கிழக்கு தேசம், கிரேக்க தேசம், சைனா வரை கொற்கையிலிருந்து முத்து போயிட்டுருக்கு. முத்து வளத்தை நல்லா அனுபவித்து இந்த புலவர் பாடியிருக்காருன்னு சொல்கிறாங்க. காயல்பட்டினம் கொஞ்சம் இறங்கி பார்த்தோம் அப்படின்னா 250 வருஷங்களுக்கு முன்னாடியே சீதக்காதி அப்படிங்கிற ஒரு பெரிய வாணிகர் இருந்திருக்காரு. அவருக்கு கிடைச்ச காசெல்லாம் புலவர்களுக்கு பெருங்கொடையாக கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய இறப்பப்போ நமச்சிவாய புலவர் பூமாது இருந்தன் புவிமாது இருந்தன் இப்பூத்தலத்தில் நாமாது இருந்தன்ன நாமும் இருந்தன்ன நாவலருக்கு கோமான் அழகமர் மால் சீதகாதி கொடை கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே என்று பாடியுள்ளார். திருப்புகழ் பாடி அருணகிரிநாதர் வந்து நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார். கழுகுமலைக்கு போனோம் அப்படின்னா காவடி பாட்டு எல்லாமே கழுகுமலை முருகன் மேலே தான். ஸோ காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். பம்பை, மேளம், ஆட்டம் இவற்றோடு கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும். சங்கரன் கோயில் 18 மைல் பெரிய சிவஸ்தலம். அம்பாள் கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல். அதை பாடியவர் திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர். வாடா என்று அழைத்தால் வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். கருவை நல்லூர் சங்கரன் கோயிலுக்கு 8 மைலில் இருக்கக்கூடியது. கரிவளம் வந்த நல்லூர் என்னும் பெயர் உண்டு. கோயில்களிலும் சுற்று வீதிகளிலும் அழகாய் அமைந்திருக்கின்றன. புலவர் வந்து திருக்கருவை வெண்பா அந்தாதி, 10 அந்தாதி, கலித்துறை அந்தாதி அப்படின்னு 3 பாடல்களை பாடியிருக்காரு. புலவர் ஒருவர் தான் கொடுத்துருக்காங்க, யாருன்னு கொடுக்கல. ஸோ திருக்கருவை வெண்பா அந்தாதி, 10 அந்தாதி, கலித்துறை அந்தாதி. குற்றாலம் திருஞான சம்பந்தர் வந்து நுண்துளி தூங்கும் குற்றாலம்னு சொல்லியிருக்காரு. நுண்துளி தூங்கும் குற்றாலம் திருஞான சம்பந்தர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்துறைகின்ற கூத்தா உன் குறைக்கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனன்னு மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு. குற்றால குறவஞ்சி உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது. 250 வருஷங்களுக்கு முன்னாடியே குற்றாலத்துக்கு கிழக்கே 2 மைலில் உள்ள மேலகரம் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் திரிகூட ராசப்ப கவிராயர். குறி சொல்கிற பெண் கைலை என்னும் வடமலைக்கு தெற்கே அம்மே கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே துயிலும் அவர் வெளிப்பாகி அகிலமெங்கும் தேடும் தூங்கர் தெரி கூடமலை எங்கள் மலை அம்மே அப்படின்னு பாடியிருக்காங்க. ஸோ முந்தைய காலத்தில் வந்து திருநெல்வேலி சீமை அப்படிங்கிறது திருநெல்வேலி ப்ளஸ் இப்போ இருக்கிற தூத்துக்குடி இணைஞ்சது. ஸோ இவ்வளவு தான் சொல்லியிருக்காங்க. டிகேசி அப்படிங்கிறவங்க டிகே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் தமிழ் எழுத்தாளர் திறனாய்வாளராக இருந்திருக்காரு. ரகசியமணி அப்படின்னு சிறப்பிக்கப்படுறவர். அவருடைய வீட்டில் வந்து வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேரில் இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்திட்டு வந்திருக்காரு. கடித இலக்கியத்தின் முன்னோடி டிகேசி. தமிழிசை காவலர் டிகேசி. வளர்த்தமிழ் ஆர்வலர் டிகேசி.
குற்றால முனிவர் டிகேசி அப்படின்னு பலவாறாக இவர் வந்து புகழப்படுறார். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை இவரது இதய ஒளி எனும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நமக்கு ஒன் வேர்ட்ஸ் எதுவுமே இல்லை, இது விரிவானம்ங்கிறனால.